ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமாவை பற்றி சொல்லணும்னா இதில் மொத்தம் 12 எபிசோட்ஸ் இருக்குது. பட் நான் எல்லாத்தையும் ஒரு மூவி மாதிரி உங்களுக்காக கஷ்டப்பட்டு கமெண்ட் பண்ணி அழகாக ஒரு வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். இதை பற்றி ஒன்லைனராக சொல்லணும் அப்படின்ட்டா நம்ம ஹீரோயின் அவள் பார்த்திங்கன்னா ரொம்பவே நாட்டியான ஃப்ரீயாக இருக்க ஜாலியான பொண்ணு தான். ஆனாலும் நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையில் அவளும் பெண் தானேங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கும் க்ரஷஸ்லாம் வருது. அதனால அவள் லைஃப் எப்படி மாறுச்சு, கடைசியில் யார் கூட தான் அவள் சேர்ந்தாங்கிறத ரொம்பவே காமெடியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த ஸ்கூல் லவ், காலேஜ் லவ் அவெல்லாம் பிடிக்கும்னா இது ரொம்பவே வர்த்தான ட்ராமா தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது டிஜே வாய்ஸ் அண்ட் நான் உங்கள் டிஜே. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 2 குட்டி பசங்க கலர் அடிச்சு வரைஞ்சிட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. சரி இது போர் அடிக்குது, வா போகலாம் அப்படின்ட்டு எல்லா குட்டி பசங்களும் போக, ஆனால் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் பார்த்தேன்னா சே எவ்வளோ அழகாக இருக்கான்ல, இவனை மாதிரியே நான் கலர் அடிச்சு பார்க்குறேன் அப்படின்ட்டு பிஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா பழுத்து தான் ஒரு குழந்தை மட்டும் சுற்றிட்டு இருக்கு. அது வேறு யாருமே இல்லை, நம்ம ஹீரோயின் பனி. அவளுக்கு பார்த்தீங்கன்னா க்ரஷ்ஷான அழகான பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க ஸ்டாஃபை பார்த்தே முதல்ல கண்ணு வச்சுட்டு இவ பாட்டுக்கு வரைஞ்சிட்டு இருப்பா. ஸோ அவரோட அழகை பார்த்து இவ இன்ஸ்பயர் ஆகி பார்த்தீங்கன்னா கடைசியில் ஸ்கல்ப்சரிங் டிபார்ட்மெண்ட்டே சேர்ந்துருவா. அவள் செய்கிற முதல் சிலையாக பார்த்தீங்கன்னா அவர் சார் மாதிரியே தான் செய்வா. செஞ்ச உடனே நம்ம பிள்ளைக்கு குஷியை தாங்கலை. ஐயோ எங்கள் சாரியை கொண்டு வந்துட்டா பாரு அப்படின்ட்டு என்னோட ஃபர்ஸ்ட் கஷ்டன்ட்டு இவள் பார்த்தீங்கன்னா ஜாலியாக சிரிஞ்சிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். ஹீரோயினுக்கும் அவளுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் இவ ஏதோ உலக கோப்பை வாங்கின மாதிரி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்க. கூட கொலீக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓ நீ அழகை பற்றிலாம் கவலைப்பட பாட்ட போல, நல்ல மனசு அப்படின்ட்டு ஹீரோனை கலாச்சிட்டு இருப்பாங்க ஓப்பனா. அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இது ஏண்டி இப்படி செலக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோயின் ஒரு வார்த்தை சொல்லுவா, அவன் எப்போவுமே எனக்கு தொடர்ந்து எஃபோர்ட் போட்டுட்டு இருந்தான், எங்கே போனாலும் பின்னாடியே வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருந்தா, காதலுக்கு என்னடி அழகா முக்கியம், மனசு தானே முக்கியம்ன்ட்டு நம்ம ஹீரோயின் உள்ளதைப்படி சொல்ல, உனக்கு பிடிச்சிருந்தா நாங்கள் என்னடி பண்ண முடியும் அப்படின்ட்டு அவளோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே பச்சை கொடி காட்டிடுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அவன் பாய் ஃப்ரெண்ட் தான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எப்போவுமே காலேஜ் போகும்போது கூட அவ்வளோ எக்ஸைட்டட் ஆகிடுவா. இந்த மாதிரி அப்போ தான் பாய் ஃப்ரெண்ட் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஓவர் நைட் ட்ரிப்பு போகலான்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அப்படியா அப்படிங்கிற மாதிரி இருக்க. கரெக்டாக அப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸை காட்டுறான். தோ உனக்காகவே வாங்கினேன் டீச்சலாம் எப்படி இருக்குது அப்படின்னு காட்ட, ஐயோ ஒப்பா உருகிட்டேன் அப்படின்ட்டு இவன் உருகிட்டு இருக்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்போ எவனோ ஒருத்த வந்து பாய் ஃப்ரெண்ட் மேலே இடிச்சு விட்டுறான். இடிச்சு விட்டோன்னே இவன் போட்டு கத்த ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஐயோ இருக்கட்டும் பரவாயில்ல விடு அப்படின்ட்டு அவள் பாய் ஃப்ரெண்டை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க. அந்த ஆள் போனவன் திரும்பி 5 அடி கடிச்சு திரும்பி பார்க்குறான் நம்ம ஹீரோயினை. அவன் ஒன்றா பாய் ஃப்ரெண்ட் கத்திட்டு தான் இருக்கான். இங்கே பார்த்தியா என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு இவன் ஃப்ரெண்டு கிட்ட பெருமை பீத்திக்கிட்டு இருக்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீ ஏன் ஒரு அழகான பையனை டேட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அழகான பசங்களுக்குலாம் என்னை எப்போவுமே பிடிக்காதுன்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே கம்மி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வானன்ட்டு ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் ஆக்சுவலாக அந்த காலேஜுக்கு நியூ அட்மிஷன் தான். பட் அவனை பார்த்தோன்னே எல்லா பொண்ணுங்களும் மயங்கி போடுறாங்க. அவன் ஸ்கல்ப்சரிங் டிபார்ட்மெண்ட் நம்ம ஹீரோயின் டிபார்ட்மெண்ட்டுக்கு அட்ரஸ் கேட்க அங்கே இருக்க ஸ்டாஃபே பார்த்தீங்கன்னா இவனை பார்த்து உருகிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா சும்மா அவ்வளோ அழகாக டக்கராக இருப்பார். அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் டிபார்ட்மெண்ட்டுக்கு வழி கேட்டுட்டு இருக்க. இங்கே ஹீரோயின் நம்ம பாய் ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்றா. பாய் ஃப்ரெண்ட் ஃபோனே அட்டன் பண்ண மாட்டான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இவன் காலேஜோட அந்த ஏர் ரூம் மாட்டம் இருக்கும்ல அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். தெரியாமல் மைக் வேணும் ஆகி ஃபுல்லாக எல்லாரும் பேசுகிறத கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக அப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஹீரோயினை பற்றி தப்பாக பேசியிருப்பான். இவ்வளோ நாள் நான் கூட இருக்கிறதே அவளை யூஸ் பண்ண தான், இந்த டைம் ட்ரிப்பு போட்டிருக்கேன் பாரு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோயினை பற்றி இவன் பாட்டுக்கு தப்பாக பேசிகிட்டு இருக்க. இது ஆக்சுவலாக ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸு ஹீரோயின்ட்டு எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு வர ஆத்திரத்தை விட நம்ம ஹீரோயினுக்கு தாங்கலை, இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான் அது கூட தெரியாமல் இருக்குமே அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் அவன் பாட்டுக்கு விடாமல் பேசிகிட்டு இருக்க. கரெக்டாக அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைக் ஆனில் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அவனும் சரி ஹீரோயினை தேடி ஓடிட்டு இருக்கான். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவனை பார்த்துடுறா. பார்த்த உடனே அவன் உடனே காலில் விழுந்துட்டு பேபி இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சும்மா தான் பேசின பேபி மன்னிச்சிரு அப்படின்ட்டு சொல்ல, ஹீரோயின் இதுக்கு மேலே நீ சமாளிக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நல்லா கேட்டு விட்டுறா. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவன் உனக்கெல்லாம் நானே கரெக்டு பெருசு, ஏன் உனக்கு இவ்வளோ நாள் என் அட்டென்ஷன் என்னன்னு தெரியாதா, உனக்கும் ஆசை இருக்கும் தானே ஒத்துக்கோ அப்படின்ட்டு ஹீரோயினே பார்த்தீங்கன்னா தப்பா அவன் முன்னாடியே பேசிட்டு ஹீரோயினுக்குன்னா வெறியாவது ஓங்கி கொமட்லேயே ஒரு குத்துன்னு சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி ஹீரோயின் உனக்கு குத்துவா பாருங்க. இனிமேல் பாடுறா உன்னை விட ஒரு சூப்பரான பையனை நான் கரெக்ட் பண்ணி டேட் பண்ணலன்னா அப்புறம் பாடுறா என் பேர் அப்படின்ட்டு செயினை அப்படியே அத்து போட்டு போக நம்மளோட 2 ஹீரோஸாக அப்படியே திரும்பி நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நீ ஓகே தானே அப்படின்ட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவங்களாம் கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னதான் அங்கே கண்ணா பின்னான்னு கற்றுனாலும் வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி தான் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கா. சரி விடு இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்ட்டு எல்லாரும் நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதல் கொடுத்துட்ருக்க. அவள் ஹீரோயின் முக்கா பாட்டில் தண்ணி அடிச்சுட்டு இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது எப்போவுமே அழகு முக்கியம், இப்போ பாரு நான் எப்பேற்பட்ட பையனை டேட் பண்ணி காட்டுறேன்ட்டு நம்ம ஹீரோயின் நல்லா வெறித்தனமாக லவ் ஃபெயிலியரில் சபதம் எடுத்துகிட்டு இருக்க. காலையிலேயே பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா அப்பாலாம் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு எந்திரிக்கன்னு அப்படின்ட்டு போய் எழுப்பிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினா நான் ஸ்கூலை விட்டு ட்ராப் அவுட் ஆகுறேன் அப்படிங்கிறா. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன அப்படின்ட்டு. ஆனால் அவங்க எப்போவுமே பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பா. அப்போவே ஒரு டைம் இதே மாதிரி தான் உளறிட்டு இருந்திருப்பா. என்ன ஏன் போகலை அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி எனக்கு ஸ்கூல் பிடிக்கல அப்படி இப்படின்ட்டு ட்ராப் அவுட் ஆகிறதுக்கு எல்லா ரீசனும் சொல்லியிருப்பா. ஆக்சுவலாக அப்போ பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இவ ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன், பக்கத்து வீட்டு பையன். அவன் பார்த்தோன்னே சரி நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிரும், என் ஸ்கூல் படிக்கிறான் நான் எப்படி போகாமல் இருக்கிறதுன்ட்டு நான் அந்த பையனுக்காகவே நம்ம ஹீரோயின் கண்டினியூ பண்ணி படித்து முடிச்சிருப்பா. இதெல்லாம் அவங்க அப்பா ஞாபகம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க, அவள் போக்கிலே விட்டுருங்க அப்படின்ட்டு 2 பேரும் கொஞ்சம் கூட சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் நம்ம ஹீரோயின் நான் கண்டிப்பாக இன்றைக்கி ட்ராப் அவுட் ஆக போகிறேன்ட்டு போக அவங்க அம்மா இந்த டைம் ஏதாச்சும் கடவுள் ஒரு அழகான பையனை கண்ணில் காட்டினா போதும் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும்ட்டு 2 பேரும் ஹீரோயினை பற்றி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டிலலாம் மேட்ரே வேற கைஸ். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடந்து வந்துட்டு இருக்க. அப்போ அந்த ஓனன்ட்டு அழகான பையன் இருக்கான்ல, அவன் வந்து லைப்ரரிக்கு அட்ரஸ் கேட்குறான். ஹீரோயினுக்கு அப்படியே ஏதோ வானத்துலேருந்து வந்து ஏஞ்சல் மாதிரியே தெரியுது. அப்படியே கண்ணு வெறிக்க அவனை பார்த்துக்கிட்டு இருக்க. கடவுளோட சைனா இது, எனக்காக அழகான பையனை அனுப்பி வச்சுட்டாங்களா, இந்த பையன் தான் நாளைக்கு எனக்கு பூ வாங்கிட்டு கொடுப்பான், நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் எனக்காக காத்திருக்கக்கூடிய ஒரே ஆள் இவன் தான், இந்த பையன் தான் எனக்கானவன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் வாழவே ஆரம்பிச்சிட்டா. டக்குன்ட்டு இவளுக்கு ஒரு ஞாபகமாட்டு வருது. அப்போ தான் அந்த பையனோட டிபார்ட்மெண்ட்டில் பார்க்குறா, கையில் வந்து இவ டிபார்ட்மெண்ட் புக் இருக்குது. நம்ம டிபார்ட்மெண்ட் பையனா, இவ்வளோ அழகான பையனா அப்படின்ட்டு இப்போவே சரி வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு அந்த டிசி வாங்கிட்டு வந்திருப்பாள், அதை அப்போவே கிழிச்சு போட்டிருப்பா. இவ்வளோ அழகான பையனை போய் நம்ம மிஸ் பண்ண பார்த்துட்டோமே அப்படின்ட்டு அந்த பையன்கிட்ட நல்லா கடலை போட்டு வரா. இப்போதான் எனக்கு காலேஜை பிடிச்சிருக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து இங்கே நடந்து வந்தா. அந்த பையன் அடிச்சிருப்பான் பார்த்தீங்களா, அவன் பேர் ஜோல் பார்த்தீங்கன்னா நல்லா நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அவனை பார்த்தோம் சரி, இன்னொரு பக்கம் ஒரு லவ்வாக வந்துட்டுருக்கு. இவன் கூட நான் பைக்கில் சைக்கிளில் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே மெல்ல அடிக்கிற காற்றுல போனால் எப்படி இருக்கும், கடவுள் எனக்காக அனுப்பி வச்சப்பட்டவை இவன் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் அப்பயும் ஒரு கடவுளை மிதப்ப போட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் சூழ்நிலை வந்து நம்ம காலேஜ் எவ்வளோ அழகாக இருக்குது, இதை போய் புரிஞ்சுக்காம நினச்சிட்டேமே அப்படின்ட்டு இவன் அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த பையன் மோன் இருக்கான்ல, அவன் வந்து பார்க்குறான், சில கிட்டத்தட்ட இவனை மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி அவங்க ஸ்டாஃப் வந்து சொல்கிறாங்க, நம்ம காலேஜ்லேயே ஒரு பொண்ணு பண்ணிட்டு இருக்கா, அவள் தான் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு, அவள் பண்ணதான் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் அப்படியே புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆச்சரியமா. இன்னொரு பக்கம் யோலோ இருக்கான்ல, அவனும் வந்துடுறான். வந்து அவனும் பார்க்குறான், பார்க்க கிட்டத்தட்ட அது வான் மாதிரியே இருக்கா. பார்த்துட்டு இவனுக்கு சிரிப்பு தான் வருது. ஆனால் அவன் சைலண்ட்டாக சிரிச்சுக்கிட்டு மோனை ஏதோ முடிச்சு பார்த்துட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்க. மோனு இது பார்க்கணும் யாரா அவன் திமிரு பிடிச்சவன் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் கபோர்டில் வான் போய் திங்ஸ் வைக்கலான்னு போனால் கூட ஜோல் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து டக்குன்னு உள்ளே வச்சு விட்டுறான். என்ன ஃபஸ்ட்டு யார் வைக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, யார் உள்ளே வைக்கிறாங்கிறது தான் முக்கியம் அப்படின்ட்டு போக இவனுக்கு சரியான காண்டாயிடுது. இங்கே பக்கம் ஜோல் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஆக்சுவலாக ஒரு காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு எடிட்டரு. எப்படியாச்சும் இந்த காம்படிஷனில் வின் பண்ணால் இவங்களுக்கு ஒரு ஸ்டுடியோவில் ஃப்ரீயாக கிடைக்கும், இதுக்காக எப்படியாச்சும் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் ஐபேடில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க. அவன் ஃப்ரெண்டும் எப்படியாச்சும் வின் பண்ணிடுறான் மாப்பிள்ள அப்படின்ட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. கொலிக்ஸ் எல்லாம் வேற இன்னொரு பக்கம் வந்து ஜோல் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எப்படியோ நம்ம தான் ஸ்டுடியோ கப்பு அடிக்க போகிறோம் அப்படின்ட்டு இவனை எச்சா கலாச்சி விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் முடிஞ்சு அப்படின்னு அவன் நடந்து வந்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினோ பார்க்குறா, பார்த்துட்டு இன்னும் அழகாக இருக்கான்ல அப்படின்ட்டு சைட் அடிச்சுட்டே வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவன் விலகிற மாதிரி வரான். ஹீரோயின் பிடிக்கலான்னு பிடிக்கிறா, அவள் பிடிக்கலன்னா கூட ஸ்டடியாக நின்றுப்பான் போல. இவன் பிடிச்சங்காட்டி பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருந்த டேப்லெட் அந்த ஃபோர்ஸுக்கு அப்படியே கீழே போய் உடஞ்சிருது. அங்கே இருக்க ஜோலு அவன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் ஷாக்கில் இருக்க. ஹீரோயின் அடிப்படலைல்ல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்பா பாருங்க. டேபே ஃபுல் கிராஷ் ஆகிடுச்சு. அங்கே போய் பார்த்தா அது ஒன்றுத்துக்கு உதவாது. அதை பார்த்துட்டு எல்லாம் வாய் அடிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன காரியம் பண்ணிட்டேங்கிற மாதிரி இருக்கா. இப்போ எங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் என்ன பண்ணுறது, நாளைக்கு தான் சபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான்லாம் வேணும்னே பண்ணலுங்க, நான் வேணா உங்களுக்கு இஎம்ஐயில் கூட பே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு புது டேபை கூட வாங்குறேன்ட்டு அவள் ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா 2 லட்சம் ரூபாய். 2 லட்ச ரூபாயில் வேலைக்கு ஆகாது, நான் எப்படியாச்சும் உங்களுக்கு காசை திருப்பி கொடுத்துறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் காலை விழாத குறையாக கெஞ்சிக்கிட்டு இருக்க. சரி காசு ஓகே, இப்போ எங்களுக்கு ஸ்டுடியோ இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஜோன் பார்த்தீங்கன்னா ஓடி போய் நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிடுறான். நம்பர் கொடுத்துருப்போம் அப்படின்ட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இதெல்லாமே முடிஞ்சோன்னே, இதெல்லாம் ஃபஸ்ட் இயர் இல்லையா காலேஜ் இது, ஸோ வந்து ஆஃப்டர் பார்ட்டி இருக்குது ஜூனியர்ஸோட இன்ட்ராக்ஷனுக்கு, அதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு எப்படி அந்த பணத்தை ரெடி பண்ணுறதுங்கிறது அதே நினைப்பாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து எப்படி மாட்டிகிட்டே பார்த்தியான்ட்டு இவ குடிச்சிக்கிட்டு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு புது ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு யார் வரான்னு பார்த்தீங்கன்னா வான் தான். அவன் தானே இருக்க எல்லா பொண்ணுங்களும் அப்படியே ஜெல்ல ஊற்றிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. அவன் ஹீரோயின் ஆப்போசிட்டில் தான் வந்து உட்காடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கே ஒரு பொண்ணு உண்மையை சொல்கிறா. ஆக்சுவலாக அந்த வான் இருக்கான்ல, அவன் ஏதோ பெரிய சேர்மன் குரூப்ஸோட பையனாமா பேரண்ட்டு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா இவ பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்ட்டு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் நல்லா அடி நடிச்சு விட்டு பேசியிருப்பா. அச்சோ இப்படி போய் சொதப்பி வச்சுட்டேனே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வாயடைச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட்டில் இருக்காங்களா, அவங்க தான் உங்கள் சீனியர்ஸ், ஃபுல்லாக அவங்க கூட தான் நீங்கள் எப்போவுமே கற்றுக்கணும் அப்படின்ட்டு அப்படியே ஒரு ஜூனியர் சீனியருக்கு மரியாதை மாதிரி கொடுக்குறாங்க. ஹீரோயின் ஃபஸ்ட்டு ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு குடிக்கிறா. ஆனால் அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் ஆல்கஹால் போல் அதையும் வாங்கலை. நம்ம ஹீரோயின் சாரி சொல்லிட்டு இருக்க. அப்புறம் தான் எல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்காங்களா வான், அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சியர் சொல்லுவோம் அப்படின்ட்டு கூட சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே வானை கிளப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வான் குடிச்சே ஆகணும் குடிச்சே வாங்கணும்ட்டு அவங்க எல்லாம் சியர்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னோட ஜூனியருக்கு பதிலாக
நானே வாங்கி குடிக்கிறேன் அப்படின்ட்டு இவன் வாங்கி குடிக்க வானுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்தோன்னே முதல்ல பிடிச்சிருந்து இதெல்லாம் பார்க்க அவனுக்கு ஒரு க்ரஷ் மாதிரி ஆயிடுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் குடிச்சிட்டு வெளியே வந்து நின்றுட்டுருக்க இந்த மாதிரி என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு வான் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் நான் என்னதான் உளறி இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, ஆக்சுவலாகவே நான் ரொம்ப நல்ல பொண்ணு தான் அப்படின்ட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்கேன். ஜோலுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டே காலேஜில். ஸோ அவங்களோட ஜூனியர்ஸ் கொலீக்ஸ் எல்லாமே அவர்கிட்ட ட்ரீட் கேட்டுட்டு இருப்பாங்க. ஜோலு பார்த்தீங்கன்னா அவர் தான் டிபார்ட்மெண்ட்டோட ரெப்பு வேற, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்காக உயிரை சிந்தி வேர்வை சிந்தி போராடுவோம் அப்படின்ட்டு அவர் ஃபுல்லாக குடிச்சோடனே என்னதான் இருந்தாலும் நாளைக்கு ப்ராஜெக்ட் காம்படிஷன் நடக்க போது, நம்மக்கிட்ட இன்னும் எடிட்டிங் வீடியோ இல்லை, டேப் வேற உடஞ்சிருச்சுன்ட்டு இவர் வெளியே சுற்றிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா கோலாகலமாக சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்கா. அவள் இருக்கிற மப்பெல்லாம் ஏறல அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்கா. இவருக்கு சரியான வெறியாயிடுது, என் தூக்கத்துக்கு எடுத்துட்டு எப்படி ஆடிட்டு இருக்கா பாருன்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஜோலை பார்த்துடுறா. பார்த்த உடனே முதல் வேலையாக ஓடி வந்து நம்ம ஜோல் கிட்ட பேசிட்டு இருக்கா. நான் உன்னை எவ்வளோ நல்லவன் நினச்சா தெரியுமா, நானும் அப்பாவி தானே, உன்னோடது நான் என்ன வேணுனேவா உதச்சேன், ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு ரொம்ப ரூடாக இருக்கேன்ட்டு குடிமப்பில் நல்லா உளறிக்கிட்டு இருக்கா. இந்த அழகான மூஞ்சி நான் எப்படி இருக்குன்னு நினச்சேன், கடைசியில் ஏன் இப்படி இருக்கு, என்ன பார்த்தா உனக்கு பாவமேவே தெரியலையா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா டக்குன்னு வாமிட்டே எடுத்து விட்டுறா. ஜோல் கம்மனரு அப்படின்ட்டு சொல்ல அவன் சட்டையிலேயே ஃபுல்லாக கருகி விட்டுறா நம்ம புள்ள. அடுத்து காலையில் அவள் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா தான் தெரியுது நேற்று நடந்த கூத்தெல்லாம் நம்ம அம்மனிக்கு ஞாபகமே இல்லை. 5 நிமிஷத்துல எல்லாமே ஞாபகம் வருது பாருங்க. போச்சு என்ன பண்ணி வச்சிருக்கேன், இப்போ நான் எப்படி முழிப்பேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா பைத்தியமே ஆயிடுறா. நைட்டு விடிய எப்படியோ ஜோல் வீடியோ எடிட் பண்ணிட்டு அவன் ஹீரோயின் மேலே இருக்கிற எல்லா காண்டையும் மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் காலேஜ் வேற போன உடனே முதல் வேலையாக ஜோல் தான் கண்ணில் படு நில்லு அப்படின்ற சொல்ல இவ பார்த்தீங்கன்னா தப்பிச்சா ஓட்டம் அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கா. எங்கே போனாலும் சரி அவன் பின்னாடியே வரமாட்டேங்கிறான். நம்ம ஹீரோயின் எப்படியோ அங்கேயும் இங்கேயும் ஓடி போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா வான் இருக்கான்ல அவன்கிட்டயே போயிடுறான். எப்படியோ காப்பாத்து அப்படின்ட்டு வான நடுவில் நிற்க வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. ஜோனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ட்ரோன் விட்டுட்டு இருப்பாங்க. கரெக்டாக அது கண்ட்ரோலே இல்லாமல் பறந்துக்கிட்டு இருக்கு. அட தள்ளுடான்னு இருக்கு. அது இவங்க 3 பேர்த்து மேலேயே டார்கெட் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஜோலை பிடிச்சி இழுத்துடுறா. இழுத்தோடனே போதும் நம்ம ஹீரோயின் மேலே ஜோன் விழுந்துற. கரெக்டாக அந்த ஜோன் வேற போய் பபலை வேற கிராஷ் பண்ணி விட்டுருது. அந்த பபல் கிராமர் இருக்க ஜிகனால இவங்க மேலே விடு அப்படின்ட்டு ஒரே ரொமான்டிக் சீன் அப்படியே லைவாக பார்த்த மாதிரி இவங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்க. டக்குன்ட்டு இதெல்லாம் பார்த்து வான்க்கு ஒரே ஷாக்காக தான் இருக்கு. அவன் அப்படியே முழிச்சு போய் பார்த்துட்டு இருக்க. போடா அப்படின்ட்டு ஹீரோயின் ஒரே தள்ளி விட்டுறா. அவன் மறுபடியும் வானை கூட்டிட்டு வாடா ஓடலாம் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு நல்லா கடுப்பாயிடுது. அவன் கூட எப்படி உனக்கு தெரியும், என்னாச்சு அப்படின்னு வான் கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் இந்த மாதிரி டேப் உடச்சிட்டேன், அதான் அவன் ரொம்ப மோசமான ஆள், உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க. இதோ நீ சொன்னல அதே மாதிரி தான் அவன் மோசமான ஆள் அப்படின்ட்டு வானும் பார்த்தீங்கன்னா சரியான கானில் இருக்கான் ஜோல் மேலே. 2 பேரும் உட்காந்து நம்ம ஹீரோயினும் வானும் சாப்பிட்டு இருக்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பிரிட்டி க்ளோஸ் தான். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சாப்பாடை பற்றி ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்க. வான்க்கு இவளை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. இனிமேல் நம்ம நல்லாவே க்ளோஸ் ஆகணும் ஓகேவா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை அப்படியே பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோயினோட ஸ்டாச்சு இருக்குல்ல அங்கே போய் இவன் நின்றுட்டு பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன மாதிரியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அதை பார்த்தோன்னே ஒரே சிரிப்பு தான் வருது. டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்ட்டு போனை எப்போவுமே ஒப்பான்னு தான் கூப்பிடுவா. நீ ஏன் அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சும்மா கலாய்ச்சி வந்துட்டு இருக்க. அப்போ வானுக்கு பார்த்தீங்கன்னா யாரோ ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு கால் பண்ணுறாங்க. பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு மூஞ்சியெல்லாம் மாறிடுது. அவன் இந்த மாதிரி நான் ஃபோன் வந்துருச்சு நான் கிளம்பி ஆகணும் அப்படின்ட்டு வான் போக நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வேளை ஆள் இருப்பாங்க போல அப்படின்ட்டு பாவம் நம்ம பிள்ளையோட மூஞ்சி அப்படியே வாடி போயிடுது. கரெக்டாக அப்போ வேற ஜோல் கூப்பிட இவ ஃபோனெல்லாம் அட்டன் பண்ணல. கரெக்டாக அவன் பின்னாடி வேற நிற்கிறான். என்ன ஃபோன் அட்டன் பண்ண முடியாதா என்னன்ட்டு கேட்க நம்ம ஹீரோயின் தப்பிக்கலான்னு ஓடுறா. ஆனால் அவன் விடுற மாதிரி இல்லை. இப்போ நீ காசை கொடுக்குறியா இல்லையா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இவன் கூடியே உட்கார வச்சிருக்கான் கிளாஸில். எதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நோட்ஸ் கூட வாங்கி படிக்கலாமே அப்படின்ட்டு இருக்க. இவன் ஆக்சுவலாக கிளாஸில் நோட்ஸ் நான் டேப்பில் தான் எடுப்பேன். அது இல்லை அப்போ நீ தானே உடைச்ச, நீ தான் வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லா கிளாஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் போட்டு அமுச்சு விட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்குனா சரியான காண்டாயிடுது. எப்படியாச்சும் கடன் அடிக்கணுமேன்ட்டு இருக்க. ஹீரோயினோட அம்மாவை பற்றி காய்ச்சாங்க. அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கோச் டீம் பிளேயராக இருப்பாங்க. அவங்க ஜோனல் மாதிரி எதுக்கோ போயிருக்காங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு வேற அவங்க ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி வாடகை வேற ஏற்றுறேன்ட்டு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சங்கட்டமாயிடுது. இனி வீட்லேயே காசு கேட்க வழியில் நம்ம தான் ஏதோ ஒன்று பண்ணியாகணும் அப்படின்ட்டு என்ன பண்ணலான்னு இவ பைத்தியம் மாதிரி இருக்க யோசிச்சுட்டு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப்ல பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஏதோ ஒன்று நல்ல ஆஃபர் மாதிரி இருக்க. இவ பேசாமல் இதுக்கு போய் கண்ணை நடிச்சிடலாம் அப்படின்ட்டு பார்ட் டைமுக்கு ஓகே பண்ணி விட்டுறா. அங்கே பார்த்தீங்கன்னா பார்ட் டைம்னா இந்த ஆர்ட் ஒர்க் இருப்பாங்களே அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஹீரோயினுக்கு தான் இந்த ஆர்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே, அதனால இவளும் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஜேன்ட்டு ஒரு ஆள் வந்துட்டு இருக்கான். வந்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தோன்னே மறுபடியும் தூங்கிட்டு இருந்த பட்டாம்பூச்சி எந்திரிச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுது. ஆக்சுவலாக இவன் தான் என் கடவுளுக்காக அனுப்பப்பட்டவனா, இவன் தான் என்னோட ஆளா அப்படின்ட்டு ஹீரோயின் அதே டைலாக் இவனுக்கு போட்டு நினச்சிட்டு ஆர்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. பட் யாருமே கவனிக்காத விஷயத்துக்கு கூட ஹீரோயின் ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. ஜெய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் போல அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்படியே கண்ணுமிக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு காஃபி குடிக்கலாமா அப்படின்ட்டு ஓப்பனாகவே கூப்பிட்டுறான். நம்ம ஹீரோயின்கா அப்படியே பட்டாம்பூச்சியெல்லாம் மேலே அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக
எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அடிக்க ஆரம்பிக்க போது அவளும் பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சிட்டு ஜெய்கிட்ட நல்லாவே பேசிக்கிட்டு இருக்க. இவன் இந்த மாதிரி காலேஜ் படிச்சுட்டு இருக்கா, பார்ட் டைமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்ட்டு எல்லா டீட்டெயில்ஸே சொல்லிட்டு இருக்கா. அவனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆர்ட்டுன்ட்டு அதை பற்றி 2 பேர் பேசிட்டு இருக்க. ஜோலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேலே ரூடாக என்னதான் அவன் காட்டியிருந்தாலும் நம்ம ஹீரோயினை கூடயே வச்சுட்டு சுற்றுறக்கு காரணம் என்னன்னா நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஜோலுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுதான் உண்மையான ரீசன். அவன் ஹீரோயினை நினச்சிட்டு இருக்க. இந்த மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு கனவுலாம் வருது, ஜே வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி, ஹீரோயின் அக்செப்ட் பண்ணுற மாதிரி அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோ எங்கே காசுங்க அப்படின்ட்டு கனவுல வந்து மிரட்டுற மாதிரி வர இவளுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் கூட நிம்மதி இல்லை. என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு முதல் வேலையாக கடன் வாங்கி நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா 20,000 அமுச்சு விட்டுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வான் இருக்கான்ல, அவன் யாரையா கூட்டிகிட்டு காலேஜோட கேம்பஸ்க்கு வந்துக்கிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் இதை நான் போய் உனக்கு தண்ணி கொண்டு வரேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணை நிற்க வச்சுட்டு போயிட்டு இருக்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தெரியாமல் காலேஜை சுற்றி பார்க்கலான்னு போய் ஏதோ சேர மாதிரி இருக்கு, அதில் மாட்டிடுது. இது வெளியே வரலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. கரெக்டாக அப்போ அது ஓவர் பிரேக் ஆகி கீழே விழுந்துருது அந்த புள்ள. நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா அவசரமாக ஓடி வந்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் ஒரே கரையாயிடுது, அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸும் கரையாயிடுது. அதுக்கப்புறம் தான் பேசிகிட்டு இருக்கும்போது வான் வரான். என்னடா விஷயம் அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வானோட தங்கச்சி. ஃபர்ஸ்ட் லெவனை சேவ் பண்ணியிருப்பான்ல, அது இதுதான். நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் மனசில் ஒரே குழுகுலுன்னு இருக்கு. நல்ல வேலை நான் கூட ஆளோடு பயந்துட்டேன்ட்டு நம்ம ஹீரோயினோட மனசே அப்போ நல்லா தெளிவாக கிளியராக சிரிச்சிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு மறுபடியும் ஜோல் வந்துட்டான். என்ன காசு என்ன, எதுக்கு இப்போ சட்டை இப்படி அயன் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோயினை கவர் பண்ணலான்னு ஷர்ட் கொடுக்குறா. ஹீரோயின் வாங்கவே மாட்டேங்கிறாளே, எதுக்குப்பா, தேவையில்லாமல் இதுக்கும் நான் கடன் கட்டணும் அப்படின்ட்டு ஹீரோயின் பயந்து ஓடிட்டு இருக்க. நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன், நீ தாராளமாக வாங்கிக்கோ, நான் இதுக்கு இவ்வளோ மோசமான ஆள் இல்லை அப்படின்ட்டு அவன் ஷர்ட் போத்தி விட்றான். ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பட்டாம்பூச்சி சும்மாவே நம்ம ஆளுக்கு பறக்குவே மறுபடியும் பறந்துட்டுருக்கு. இருந்தாலும் அவள் வெளியே காமிச்சுக்கிறேன். இந்த ஆர்ட் கிளாஸ்க்கெல்லாம் போய் அவன் கூட ஹெல்ப் பண்ணும்போது கூட நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து சைட் அடிச்சுட்டு தான் இருப்பான். சே எவ்வளோ அழகாக இருக்கான்ல, இப்படி ஒருத்தன்லாம் இருக்க முடியுமா அப்படின்ட்டு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவன் தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம ஹீரோயின் அப்படியே குடுகுடுன்னு ஓடி வந்திருப்பா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டராக இருக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதனால அவள் கெட்டப்பெல்லாம் போட்டுட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின்ட்ட ஒரு நாள் பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு கொடுத்துட்டு போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் நல்லா இருக்கேன்னு கையில் மாட்டிட்டு நிற்க. கரெக்டாக அந்த இடத்துல ஜோல் வேற வந்துடுவான். வந்த உடனே என் கை எப்படி ஆயிடுச்சு, இனிமேல் என்னால் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்ட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப நல்லாவே நடிப்பை போட சரி முதல்ல உடம்ப பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஜோலு பார்த்தீங்கன்னா போயிடுவான். இன்னொரு பக்கம் அவங்க காலேஜில் எல்லாமே ஆர்ட்ஸ் தானே, ஸோ ஏதோ ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்கும் போல், அதுக்கு எல்லாமே ஒரு பெயிண்டிங்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். நீ என் டீமில் இரு, இன்னும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜோல் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ஒரு வேலை கூட செய்ய விடாமல் இருக்க எல்லா வேலையும் சேர்த்து அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எதுனா சின்னதாக அறிய போனால் கூட பரவாயில்ல நீ இறங்க அப்படின்ட்டு இவன் செஞ்சுக்கிட்டு இருக்க. இவளுக்கு ஒரு பக்கம் உண்மையை சொல்லலாமான்னு வேற இருக்கு. சொன்னால் இவன் எப்படி கற்றுவான்ட்டு இவளுக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். உயிரோடு விட மாட்டான், பேசாமல் அப்படியே மூடி வரைக்கிறதா நல்லதுன்னு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை உள்ளங்கையில் வைக்காத குறையாதான் தாங்குறான். நல்லா செய்யடா, எவ்வளோ நாள் நான் சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்ட்டு இவ உட்காந்துட்டு இருக்க. அவன் வேற விழுகிற மாதிரி போகிறான் ஜோயில். நம்ம ஹீரோயின் 2 கையிலையும் பிடிச்சிட்றா. பிடிச்சிட்டு போல ஒரு ரியாக்ஷன் கூட கொடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு நடிப்பை போடுவா பாருங்க 1/2 மணி நேரம் கழிச்சு. அப்படிங்கிறக்குள்ள ஜோலுக்கு கன்ஃபார்மே ஆகிடுது, இவ்வளோ நாள் என்னை நடிச்சு ஏமாத்திட்டு இருந்திருக்க அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீ நிஜமாலுமே உனக்கு கை அடைஞ்சிருச்சு நான் சொன்னேன், இப்போ நீ உண்மையை சொல்லலைன்னா அது உண்மையாயிடுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கடகடன் வாங்கி அடிக்க ஆரம்பிச்சிடறான். நடந்த கதையெல்லாம் வான் கிட்ட சொல்லிட்டு திரும்பி பார்க்க அது ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணால் டேப்னு போட்டிருக்கு. எப்படியாச்சும் இதில் ஜெயிச்சதா என்னோட பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அது பார்த்தீங்கன்னா இந்த பஞ்ச் கொடுப்போங்களே அந்த காம்படிஷன் தான். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரெடியாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கா. இவனால் முடியுமா என்னங்கிற மாதிரி வான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோவோ அதை வந்து பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுக்கு குத்து விடுறதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் போல். அவள் ப்ராக்டிஸ்லாம் எடுத்துருப்பா போல். ஒரே குத்தில் ஹை ஸ்கோர் எல்லாம் வாங்கிடுறா. எப்படியோ நான் தான் ஜெயிக்க போகிறேன்னு நம்ம ஹீரோயின் கற்றுக்கிட்டு இருக்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா காம்படிஷனில் நம்ம ஹீரோயினுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே அவள் வாங்கி 5 நிமிஷம் கூட செலிப்ரேட் பண்ணலை. ஓடி வந்து முதல் வேலையாக ஜோல் கிட்ட தான் கொடுக்குறா. இந்தாங்க உங்கள் கடன் இதுக்கு மேலே முடிஞ்சிருச்சு, இனிமேல் நான் உங்களை பார்க்க வர மாட்டேன்னு நினைக்கிறேன், நிம்மதியாக இருங்க அப்படின்ட்டு இவ பாட்டு கொடுத்துட்டு வர. ஜோலுக்கு பார்த்தீங்கன்னா மனசே இல்லை, என்னடா இது நம்ம இவ்வளோ ரூடாக நடந்துக்கிட்டோமாங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் வான் கூட்டிகிட்டு போய் அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் ஜாலியாக பேசிகிட்டு இருக்க. ஜோலுக்கு இனிமேல் ஹீரோயினை பார்க்கவே முடியாதுங்கிற நினைப்பு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஜோலோட ஃப்ரெண்டு இருப்பான்ல, அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ரூட் விட்டுட்டு இருப்பான். அவன் போய் மொக்கையோ சொல்லி வளைஞ்சிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வரா. அடுத்த நாள் அவள் ஃப்ரெண்டை பார்க்கலான்ட்டு அங்கே ஜோல் இருக்கிறதையும் பார்க்குறா. பார்த்தும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கண்டுக்காத மாதிரியா போயிட்டு இருக்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலேஜில் ஏதோ ஒரு பெரிய காம்படிஷன், பெரிய ஆத்தர் வராங்க அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இனம் அப்படிங்கிறவருக்கு ரொம்ப பெரிய ஃபேனு. இப்போ அவர் வரான்னு சொல்லிட்டு இருக்க. இவ சரியான எக்ஸைட்மெண்ட்டில் உட்காந்துருக்கா. பார்த்தா அந்த இனம் வேறு யாருமே இல்லை, இவ ஜெயின்ட்டு ஒருத்தவங்கள ஆர்ட் ஸ்கூலில் மீட் பண்ணியிருப்பார்ல அவர் தான். ஆக்சுவலாக அந்த பெயிண்டிங் இருக்குல்ல இவ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தால அதுவே பார்த்தீங்கன்னா அவருதுங்கிறதா கடைசியில் இவளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவ அப்படியே மூச்சு விடாமல் சைட் அடிச்சிட்டு இருக்க. ஹீரோக்கு ஃபுல்லாமே ஹீரோயினாக தான் தெரிய ஆரம்பிச்சிட்டு இருக்கா.
இருக்கா. அவருக்கு கிளாஸில் கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேஷனே இல்லை. எப்படியாச்சும் இவளை மீட் பண்ணமே, என்ன ரீசன் வைக்கலாம் அப்படின்ட்டு இவர் விழுந்து விழுந்து யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஜெய் கூட ரொம்பவே க்ளோஸாக உட்காந்துட்டு இருக்கா. அவனும் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜில் எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்போ கரெக்டாக நிறுத்துங்க அப்படின்ட்டு ஒரு குரல். யாராவது எல்லாரும் திரும்பி பார்க்க அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஜோல் இருக்கான்ல, அவன் போய் நின்றுட்டு இருக்கான். இந்த மாதிரி என்னோட டிஷர்ட் உன்ட்டு இருக்குல்ல, அதை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு கேட்க, ஹீரோயின் ஆல்ரெடி எடுத்துகிட்டு தான் வந்திருப்பா. முதல் வேலையை அவன் கிட்ட கொடுக்குறா. இனிமேல் நம்ம மீட் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு மறுபடியும் ஹீரோயின் பாட்டுக்கு போக இவனுக்கு மறுபடியும் அப்செட் ஆகிடுது. இவன் நேரமோ என்னமோ தெரியல, கடைசியில் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோயின் தான் டிபார்ட்மெண்ட் லீடாக போட்டிருக்காங்களே, அதனால ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கணும், அதுக்கு ஜேவத்தா கூட்டிகிட்டு வரணும். அந்த பொறுப்பை நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தலையில் கட்டி விட்டுடுறாங்க. இவளுக்குன்னா சரியான கடுப்பாயிடுது, யாரா இவன் திமிரு பிடிச்சவன் அப்படின்ட்டு. இப்போ தான் நிம்மதியாக இருக்கு அப்படின்னு ஜோல் சுற்றிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஜேவை மீட் பண்ணி இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா, இன்டர்வியூக்கு ஓகேவா அப்படின்ட்டு. ஹீரோவுக்கு இதை பார்க்குறான். பார்த்த உடனே ஜோலுக்கு பார்த்தீங்கன்னா சரியான கடுப்பு வருது. நம்ம ஹீரோயின் அப்படியே இன்டர்வியூ பற்றி மறுபடியும் கேட்டு பார்க்குறா. ஆனால் ஜோல் பார்த்தீங்கன்னா ஓகே நான் உங்களுக்காக பண்ணுறேன், இது வரைக்கும் நான் யாருக்கும் இன்டர்வியூவே கொடுத்ததில்ல அப்படின்ட்டு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் நினச்சி ஒரே குஷியாக இருக்கும். இந்த மாதிரி அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு வான் கிட்ட சொல்லிட்டு இருக்க. வானுக்குமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல, அவனுக்கு கூட கடுப்பாயிட்டு இருக்கு. ஆனால் அவனும் வெளியே காமிச்சிட்டு இல்லை, அப்படியே பொறாமையில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த கண்டஸ்டன்ட் போயிருப்பார்ல, அதில் வின் பண்ணியிருப்பாங்க. அதனால் இவருக்கு ஒரு நல்ல ஸ்டுடியோவை கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டுடியோவுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜேயோட வீடு. அவன் வந்தீங்கன்னா வெல்கம் டு ஸ்டுடியோன்ட்டு சொல்ல ஹீரோக்கு சரியான எரிச்சலாயிடும். ஜோலுக்கு பத்தாததுக்கு அவன் ஃப்ரெண்டு வேற ஜேவை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்க, ஹீரோக்கு வாயமுடுறாங்கிற மாதிரி ஃப்ரெண்டை ஒரே முறை தான் முறைச்சிக்கிட்டு இருப்பான் பாருங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட மீட்டிங் இருக்குன்னு வந்திருப்பான். ஆனால் ஹீரோக்கு அவங்க அம்மாவை கொஞ்சம் கூட சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா டேட்டிங் பார்த்தீங்கன்னா பல பேத்த பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கூட அவங்க பாய் ஃப்ரெண்டோட செஃப் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க, அவங்களோட கரெக்ட் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்து சலிச்சே போயிருக்கும். நீங்கள் எப்போ தான் என்ன வளர்த்திருக்கீங்க, எப்போவுமே உங்களுக்கு உங்கள் பாய் ஃப்ரெண்ட் தான் முக்கியம் இல்லை. நான் கூட இன்னைக்கு நீங்கள் என்ன பார்க்க வரீங்கன்னு நினச்சேன், ஆனால் உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன இன்ட்ரோ பண்ண தான் வந்திருக்கீங்களான்ட்டு ஹீரோ அப்படியே மூஞ்சி லட்சம் மாதிரி பேசிட்டு போக, நம்ம ஹீரோயின்கா அப்படியே காதல் மயக்கம் தள்ளாடிட்டு இருக்கு. ஜேவை ஸ்டுடியோவில் பார்க்க வரா இன்டர்வியூக்கு. பார்த்த உடனே புள்ள நம்ம ரொம்ப விழுந்துட்டா. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் இன்டர்வியூ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க. அவனும் பார்த்தீங்கன்னா அவனோட இன்டர்வியூவெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கான். இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே நல்லாவே முடிஞ்சிருச்சு. சரி எல்லாம் கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருக்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா மைக்கு மறந்துருப்பாரு. ஸோ எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்திருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஜே ஒரு பொண்ணு கூட நின்று க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்கான். இவன் வந்தோடனே அந்த பொண்ணு பாட்டுக்கு போயிடுது ஜோலை பார்த்துட்டு. அப்போ கரெக்டாக இவன் மைக் எடுக்கும்போது இவனுக்கு டவுட் வந்துடுது, ஒரு வேலை இவன் ஃபீலிங்ஸோட விளையாடுறானா அப்படின்ட்டு. இவனுக்கு அதுவே மண்டையில் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட பேசுறது நிறுத்தவாளான்ட்டு இல்லை, பின்னாடியே ஓடி போய் பேசிகிட்டு இருக்க. இவன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். கடைசியில் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின்ட்ட வந்திருக்கும் போது கரெக்டாக இவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் டச்சிங் மாதிரி வருது. நம்ம ஹீரோயின் பார்த்த உடனே சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடி போய் கதவை வேற ஓப்பன் பண்ணுறா. அது சரியான லாக் ஆகிடுது. இவங்களால கதவையை ஓப்பன் பண்ண முடியல. பத்தாததுக்கு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினுக்கு வயிறு வேற சரியில்லை, வயிறெல்லாம் கலக்குது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவ புலம்பிக்கிட்டு இருக்க. இரு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோல் ஒரே போட்டுறான் சுத்தியல் எடுத்து. எப்படியோ கதவுலாம் ஓப்பன் ஆகிடுது. இந்த மாதிரி நடந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாது அப்படின்ட்டு அந்த காயத்துக்கு நம்ம ஹீரோயின் ஆயில்மெண்ட் போட்டு விட்டுட்டு இருக்க. இந்த மாதிரி ஜே சரியில்லை, நீ அவன்கிட்ட பேசுகிறவளை வச்சுக்காத அப்படின்ட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதை பெருசாலாம் கண்டுக்கல. நீ ஏன் இப்படி பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்க அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் கூட மதிக்காமல் போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எப்போவுமே வான் கூட மட்டும்தான் சுற்றிக்கிட்டு இருப்பா. அவளும் நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நைட்ஸ் எல்லாம் ஒட்டுக்காக தான் போவாங்க. இந்த மாதிரி கொலிக்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஜே வீட்டில் தனியாக நின்றுட்டுருப்பா. இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு ஹீரோ கேட்க, நான் தான் சொன்னேன்ல அவனை பார்க்க வராத அப்படின்ட்டு இவர் திட்டிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜே வந்துட்டியா வா போகலாமா அப்படின்ட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போக, இங்கே ஜோலுக்கு பார்த்தீங்கன்னா பைத்தியமே பிடிச்ச மாதிரி இருக்குது. இங்கே உள்ளே கூட்டிகிட்டு போய் அவன் வேற நம்ம ஹீரோயினை ஹெல்ப் பண்ணிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இவனுக்கு அதே தாட் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்க. அவனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லெவலுக்கு தான் கொண்டு வந்துட்டு இருக்கான். ஜஸ்ட் மஸ்ல 2 பேர் கிஸ் அடிக்க போவாங்க. கரெக்டாக ஏதோ ஒரு காலிங் பில் அழுத்துற சவுண்டாட்டு இருக்கும். யாருன்னு பார்த்தா ஜொமேட்டோ வந்திருக்கும். ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஆர்டர் மாற்றி போட்டுட்டேன், என்னோட ரூம் பக்கத்து ரூமில் இருக்குது அப்படின்ட்டு பிளானுக்கு எடுத்து விட்டுருப்பாப்ல. இது மட்டும் பத்தாதது, எப்படியாச்சும் ஹீரோயினை தடுத்து நிறுத்தியே ஆகணும்ன்ட்டு அவன் வெறுப்பாயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் 2 பேரும் அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஜோன் இருக்கான்ல, அவன் ஆக்சுவலாக அந்த மைக்கை வச்சிருப்பான்ல, அது ரெக்கார்டிங்கில் தான் இருக்கும். சரி அப்படி என்னதான் பேசியிருப்பான் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்க. டக்குன்னு என்ன நினச்சான்னு தெரியல, குடுகுடுன்னு பைய போல ஓடிக்கிட்டு இருக்கான். அங்கே ஜே பார்த்தீங்கன்னா இவளை கரெக்ட் பண்ணாத குறை தான். ஷூலெல்லாம் ரேஸ்லாம் மாட்டி விட்டுட்டு அவ்வளோ நல்லா ஸ்வீட்டாக வலின்னு வலிச்சு பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் ஃபுல்லாகவே ஃப்ளாட் ஆகிட்டா. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவன் போய் பன்னியோட கையை பிடிச்சிட்டு வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காண்டாயிட்டா. நான் சொல்கிறேன்ல வா அப்படின்ட்டு இவன் கூப்பிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்கால பேசிகிட்டு இருந்திருப்பாள், அவள் பார்த்தீங்கன்னா ஏதோ ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்க. இவன் அந்த பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பான். ஹீரோக்கு ஒரு டவுட் வந்துடுது, ஒரு வேலை இவன் விளையாடிட்டு இருக்கானோ அப்படின்ட்டு. நான் சொன்னா கேளு போகலாமா அப்படின்ட்டு
இவ பாட்டுக்கு ஹீரோயினை தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்க. அவள் கையை விடுங்க, எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கா. உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாதா, இப்போ தானே ஏமாந்த, அதுக்குள்ளே ஏன் இப்படியே போய் ஏமாந்துக்கிட்டே இருக்கா அப்படின்ட்டு ஜுவல் பார்த்தீங்கன்னா கோபத்தில் கத்த. ஹீரோயினுக்கு சரியான கடுப்பாயிடுச்சு. இனிமேல் என்னோட லைஃப்பில் வரதை தலையிடாதீங்க, இது ஏன் விஷயம், நானே பார்த்துக்கிறேன்ட்டு இவன் மூட் அவுட்டு நைட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஜெய் அங்கே இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு கேட்க, இது வரைக்கும் நான் யாரையுமே என்னோட ஸ்டுடியோக்கு தனியாக கூப்பிட்டதுன்ட்டு அவன் ஒரு உருட்டு உருவான் பாருங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே புண்ணுகை பூத்துக்கிட்டு இருக்கும். ஜோல் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த வான் கிட்ட சொல்கிறான். அவனாச்சும் எதனா பண்ண முடியுமா அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஜெய் ஒன்றும் நல்லவன் இல்லை, எனக்காகிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்ட்டு அந்த ரெக்கார்டிங் இருக்குல்ல அதை போட்டு காட்ட வானும் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கான். பட் என்னதான் இருந்தாலும் அவன் ஜோல் கிட்ட தோத்தரக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் திமிராதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னமோ பண்ணுடா அப்படின்ட்டு ஜோலு கிளம்பி வந்துட்டு இருக்க. வானுக்கு இதெல்லாம் புரியுது, நம்ம ஹீரோயின் எவ்வளோ சீரியஸாக இருக்கா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் அவள் பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தரை விடுற மாதிரி தெரியல. ஜெய்கிட்ட எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்கிறது, அவங்க கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்ட்டு இவ ஒரு மாதிரி ரொமான்டிக் சீனில் போயிட்டு இருக்க. அவனும் அப்படியே அட்வான்டேஜ் எடுத்து ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸாக பழகிட்டு தான் இருக்காங்க. இந்த பக்கம் வான் இருக்கான்ல, அவனோட பவரை யூஸ் பண்ணி அவன் தான் பெரிய எடுத்த பையனாச்சே. அவனை கண்காணிச்சதுல அவன் பல பொண்ணுங்களும் கூட க்ளோஸாக இருக்கான். இந்த விஷயம் தெரிய வருது. நம்ம ஹீரோயினையும் அவன் எப்படிலாம் அடக்கியிருக்காங்கிறத வான் பார்த்து சரியாக கடுப்பாயிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு வானும் ஒரு க்ரஷ் தானே. இந்த மாதிரி எடுத்த ஃபோட்டோ எல்லா எவிடன்ஸையும் ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இருக்க. ஜோல் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை எப்படியாச்சும் அவர்கிட்ட இப்போவே சொல்லு அப்படின்னு இருக்காங்க. சரி என்ன சொல்லலான்னு பார்த்தா அவனோட மியூசிக் ப்ரோக்ராமுக்கு வேற போறேன்ட்டு ஹீரோயின் ஆடிக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் வண்டி எடுத்துட்டு போவாங்க பாருங்க, அந்த இடத்துல எதுனா ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு. இந்த சீன்லாம் காமெடியாக இருக்கும் கைஸ். ரெண்டு பேரும் ஒரு வண்டியில் உட்கார இடமெல்லாம் போயிட்டு இருக்கேன்ட்டு நம்ம ஹீரோயின் நல்லா பொக்கையெல்லாம் கொடுத்து நல்லா ரெடி பண்ணி அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக, அவன் ஏதோ ஒரு ஸ்டெப்ஸ் கடையில் போவான். போய் பார்த்தா தான் தெரியும் அவன் ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுக்கு இதை பார்த்த உடனே அப்படியே அழுக வந்துடும். ஏன்னா அவள் அவ்வளோ லவ் பண்ணி நம்பிக்கிட்டு இருந்தா. டக்குன்ட்டு அவனும் இதை பார்த்துருவான். வா கிளம்பலாம் அப்படின்ட்டு ஜோல் சொல்ல, ஆமாம் இது சரியில்லை அப்படின்ட்டு வானும் பின்னாடியே சொல்லுவான். ஹீரோயின் எதுக்காக இப்படி பண்ண போய் அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்க, ஜெய பார்த்தீங்கன்னா பெருசாக கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். நான் என்ன பண்ணேன், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கேஷுவலாக அவன் பாட்டுக்கு பேசிட்டு போக, ஹீரோயின் கொஞ்சம் கூட பப்ளிக்கில் பார்க்காம மேலேயே போய் ஐஸ் வாட்டர் இருக்குல்ல அதை எடுத்து மேலே ஊற்றிடுறா. என்ன திமிருந்தா நீ இப்பெல்லாம் பேசுவ, உனக்கெல்லாம் இதுதான் கரெக்டு, எத்தனை பொண்ணுகளை ஏமாத்திருக்க அப்படின்ட்டு பப்ளிக் முன்னாடியே அவன் மானத்தை வாங்கி விட்டுருவா. அவன் கம்மனு சொல்ல பின்னாடி ஜோலு வேற வந்து பேசிட்டு இருப்பான். ஹீரோயினுக்கு அப்படியே மனசு உடஞ்சு போய் ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. அப்போ ஜோல் தான் பார்த்தீங்கன்னா ஷர்ட் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயின் அழுகாது அப்படின்ட்டு அப்படியே மேலே போட்டு விட்டுருவா. 1/2 மணி நேரம் அழுது முடிக்கிற வரைக்கும் பக்கத்துலேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நான் இப்போ ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இவ பேசிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக வானோ வேற வந்துடுவான். இந்த மாதிரி நான் ட்ராப் பண்ணுறேன் போகலாமா அப்படின்ட்டு கேட்க, ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஜோலுக்கு பாய் சொல்லிட்டு வான் கூட கிளம்பிட்டு இருப்பா. 5 நிமிஷம் கூட இல்லை வான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினை ஜோக் சொல்லி சிரிக்க வச்சிருவோம். இங்கே கூட இருந்தால் நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோயினை சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்துக்கிட்டே அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்க. விடு இனிமேலாச்சும் கொஞ்சம் விவரமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் நியூஸில் காட்டுறாங்க ஜெய் இருக்கான்ல, அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் பப்ளிக்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவனுக்கு இருக்க பேர் மதிப்புன்ட்டு எல்லாமே போயிடுச்சு. பத்தாததுக்கு அவனுக்கு இது வரைக்கும் கிடைச்சிருந்த ஸ்பான்சர்ஷிப்பும் கேன்சல் ஆகிடுச்சு. மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ குற்றப்படுறவன் மாதிரியே கரெக்டாக ஃப்ரேம் பண்ணி அவன் மானமே கிழிஞ்சிக்கிட்டு இருக்க. இதுதான் இவனுக்கெல்லாம் தண்டனை. சரி விடு உனக்கு தான் 2 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அப்படின்னு இருக்க. ஹீரோயினுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். உனக்கு தான் ஜோல் ஒன்று வான் ஒன்றுன்னு இருக்காங்களே, 2 பேரும் உனக்கு ஒன்றுனா எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, பேசாமல் நீ 2 பேர்த்தில் ஒருத்தவங்களை ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படிலாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா. நடந்தா என்ன பண்ணுவேன் ஃப்ரெண்டு கேட்க, ஹீரோயின்ட்ட பதில் இல்லாமல் இருக்குன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி காய்ஸ், அடுத்து இன்னும் ஒரே ஒரு பார்ட்டு தான் உங்களுக்காக. நான் எவ்வளோ ஷார்ட்டாக அழகாக மூவியாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மதிப்பு மரியாதைலாம் கொடுத்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட்லாம் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு அப்படியே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அடுத்து இந்த வியூஸ் எல்லாம் போகிறது வச்சு தான் கைஸ் நெக்ஸ்ட் பார்ட் போடலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணணும். உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.